ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பிரிவில் வந்து காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அப்படின்றது வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிடம் அப்படின்னும் போது பேங்க் ஆஃப் இந்தியா 885 வேகன்சி, கனரா வங்கி 750 வேகன்சி, சென்ட்ரல் வங்கி 200, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 260, பஞ்சாப் நேஷனல் வங்கி 200, பஞ்சாப் சிந்து வங்கி 360 உட்பட 4455 இடங்கள் காலி பணியிடங்கள் வந்து உள்ளதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லிருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா 21/8/2024 படி 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி முறை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இதுக்காக வைக்கிறாங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 ரவுண்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தேர்ச்சி முறை வந்து இருக்குது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தேர்வு மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, ராமநாதபுரம், வேலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில் உட்பட 17 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தேர்வு மையம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதில் வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 850 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 175 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21/8/2024 சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு IBBS.in அப்படின்ற வெப்சைட் நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 21/8/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது CRP POMT 6/14 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் ஃபார் த அப்கமிங் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் பர்சனல் ஃபார் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட் இன் த பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் வில் பி கண்டக்டட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBBS அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான டென்டேட்டிவ் ஷெட்யூல் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2024 21/8/2024 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய கால் லெட்டர் வந்து நீங்கள் கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய டேட் வந்து மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் கால் லெட்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ஆர் ஜனவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டக்டர் ஆஃப் இன்டர்வியூ வந்து ஜனவரி பிப்ரவரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ஏப்ரல் 2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்னுடைய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.